ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல அலகு 1 எழுத்திலக்கணம். ஃபர்ஸ்ட் எழுத்திலக்கணம், ரெண்டாவது அலகு வந்து சொல்லிலக்கணம். ஓகேயா? இப்ப எழுத்திலக்கணத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இணை எழுத்துக்கள் தான் பார்க்க போறோம். இப்ப ஏற்கனவே நம்ம வந்து பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதலாம் பார்த்திருக்கோம். அடுத்து சந்திப்பிழையில வந்து வல்லின எழுத்துக்கள், மிகும் இடங்கள், மிகா இடங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து கண்ணகரன, ரன்னகரன, இந்த பிழை வேறுபாடுகள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இணை எழுத்துக்கள் நம்ம பார்க்க போறோம். இணை எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா, ஒரு எழுத்துக்கு இனமான எழுத்துக்கள் வர்றது. அதாவது குறில் எழுத்துக்கு நெடில் எழுத்துக்கள் இனமா வரும், நெடில் எழுத்துக்களுக்கு குறில எழுத்துக்கள் இனமா வரும். பெரும்பாலும் நமக்கு வந்து குறில எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்கள் இனமா வரும். அளப்படைகள் இருக்கு இல்லையா? சொல்லி சேலப்படை, செய்யலி சேலப்படை, இன்னி சேலப்படை, அதுல வந்து நமக்கு நெடில் எழுத்துக்களுக்கு குறில எழுத்துக்கள் வந்து இணை எழுத்தா வரும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இணை எழுத்துனா என்ன அப்படின்னா, எழுத்துக்களுக்கு இடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். அது என்ன, எழுத்துக்கு வந்து எப்படி ஒற்றுமை இருக்கும் அப்படின்னாக்க, இப்ப பாருங்க, நம்ம உயிர் எழுத்துக்கள் தெரியும் இல்லையா? உயிர் எழுத்துக்கள் எது? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெடில்னா என்ன, குறில்னா என்ன. அந்த வேறுபாடு அடுத்த வகுப்புல நம்ம பார்த்துப்போம். அதுவும் நமக்கு இருக்குது. இந்த எழுத்து இலக்கணத்துல குறில் நெடில் வேறுபாடும் இருக்குது. நம்ம இன்னும் அதை பார்க்கல, அடுத்த வகுப்புல அதை பார்த்துப்போம். இப்ப பாருங்க, உயிர் எழுத்துக்கள்ல அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அடுத்து அக்குங்கிறது ஆயுத எழுத்து. சரியா? இப்போ இந்த அ, இ, உ, ஏ, ஓ, இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்களுக்கு இந்த ஆங்கிற குறில் எழுத்துக்கு ஆ அப்படின்றது இணை எழுத்து. அதே மாதிரி பாருங்க, ஈ என்னும் குறில் எழுத்துக்கு ஈ என்னும் நெடில் எழுத்து இணை எழுத்து. ஊக்கு ஊ. அதே போல இப்ப ஐ இருக்கு இல்லையா? இப்ப ஏக்கு ஏ சொல்லிடலாம். இப்ப ஐக்கு நமக்கு இந்த குறில் எழுத்து இல்ல. அப்ப ஐயோடைய இணை எழுத்து என்ன? அப்ப ஐக்கு வந்து இணை எழுத்து இல்லையா அப்படின்னா, இணை எழுத்து உண்டு. என்ன அப்படின்னா, ஐ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிச்சு பாருங்க. ஐ அப்படிங்கும்போது என்ன ஓசையில முடியுது? ஈ என்ன ஓசையில முடியுது? அப்ப இதோடைய இணை எழுத்து என்ன? ஈ. அதே மாதிரி பாருங்க, ஓ, ஓவோடைய இணை எழுத்து ஓ அப்படின்னு சொல்லலாம். இப்ப அவ்வுக்கும் இங்க ஐக்கு எப்படி இணை எழுத்து இங்க நமக்கு குறில் எழுத்து இல்லையோ, அதே மாதிரி அவ்வுக்கும் குறில் எழுத்து இல்ல. அப்ப அதோடைய இணை எழுத்து என்ன? ஔ அப்படின்னு உச்சரிச்சு பார்த்தோம்னா ஔ. என்ன சவுண்ட் வருது? ஒலி வருது, ஊ. ஊங்கிறதா அவ்வோடைய இணை எழுத்து. சரியா? அப்போ ஆயுத எழுத்து அக்கண்ணாவுக்கு இணை எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது மட்டும்தான் இணை எழுத்து இல்லாத எழுத்து. தமிழ் எழுத்துக்களிலேயே இணை எழுத்து இல்லாத எழுத்து எது? அக்கு. இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க, இணை எழுத்துக்கள் இல்லாத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இக்கு, இப்பு, இட்டு, இக்கு, அக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அக்கை தான் சூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்க, இப்போ இதுதான் நம்மளுடைய இப்ப இணை எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்ப இதுல இருந்து உங்களுக்கு எப்படிலாம் வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னா, அ என்னும் எழுத்தின் இணை எழுத்து எது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்களுக்கு இது நல்லா கிளியரா தெரிஞ்சிருந்தா இதை வந்து மனப்பாடமே பண்ணாதீங்க. எப்போதுமே இலக்கணத்தை புரிஞ்சு படிங்க, மனப்பாடமே பண்ணாதீங்க. சரியா? இப்போ ஆ என்னும் எழுத்து இணை எழுத்துன்னு சொல்லிட்டு இங்க என்ன கொடுத்துருப்பாங்க? ஊ கொடுத்துருப்பாங்க, ஏ கொடுத்துருப்பாங்க, ஐ கொடுத்துருப்பாங்க. அப்ப அதோட இணை எழுத்து எது? ஆ அப்படிங்கிற எழுத்தை தான் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணணும். சரியா? இப்ப அதிகமா உங்களுக்கு ஐக்கும் அவ்வுக்கும் இணை எழுதுங்க குறில் எழுத்து இல்லாததால அதை கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ இதை நல்லா தெரிஞ்சு வச்சீங்க. ஐயின் இணை எழுத்து அதை உச்சரிக்கும் பொழுது என்ன ஓசையில் வருதோ அதுதான் அதோட இணை எழுத்து ஊ, ஈ. அதே மாதிரி அவ்வோட உச்சரிக்கும் பொழுது, அவ்வை உச்சரிக்கும் பொழுது என்ன எழுத்து வருது? ஊ
ஊ ஓசை வருது. அப்ப ஊரும் அதோட இணை எழுத்து. இது ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களிலேயே இணை எழுத்து இல்லாத எழுத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ எந்த எழுத்துக்கு இணை எழுத்து இல்ல? அக்கு, ஆயுத எழுத்திற்கு மட்டும்தான் நமக்கு. உங்களுக்கு வந்து அக்குன்னு கொடுத்திருந்தாலும் ஓகே, அதை சூஸ் பண்ணீங்க. இல்லைன்னாக்கா உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்து, ஆயுத எழுத்து அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஆயுத எழுத்தை சூஸ் பண்ணீங்க. நமக்கு ஆக்சுவல்ல எப்படி கேட்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்ப பாருங்க, எழுத்துக்களுக்கு இடையே ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் என்கிறோம்? இணை எழுத்துக்கள் என்கிறோம். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், அதான் சொன்ன குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும். அது வந்து நெடிலுக்கு குறிலுக்கு நெடிலுங்கிறது ஓகே. நெடிலுக்கு குறில் எப்போ வருங்கிறது நம்ம சொன்னோம். எதுல? படை, உயிரிழப்படை, அதாவது அளப்படையில், அனைத்து அலைப்படைகளிலும் நமக்கு என்ன வரும்? உயிர் நெடில எழுத்தை தொடர்ந்து குறில் எழுத்து இணை எழுத்தா வரும். இப்ப அது சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்தாக வரும், இணை எழுத்துக்களாக வரும். அடுத்து பாருங்க, இங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே இங்க உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து எது? ஐ, ஈ. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். உங்களுக்கு வல்லின எழுத்து என்ன, இடையின எழுத்து எது என்ன, மெல்லின எழுத்து என்னங்கிறது நம்ம 1வது 2வதுலயே படிச்சிட்டோம் இல்லையா? கசக தவிர, எரள, வழல, ஞங்கன, நமன, இதெல்லாம் தான் இந்த எழுத்துக்கள். அப்போ இந்த மெல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து எந்த எழுத்து வருமா? மெல்லினத்திற்கு இணை எழுத்து எது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வினா கேட்டிருப்பாங்க. மெல்லின எழுத்துக்களுக்கு இணை எழுத்து எது அப்படின்னு கேட்டிருந்து கீழே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ மெல்லினம் வந்தாலே அதோட வல்லினம்னா அதுக்கு இணை எழுத்தா வரும். மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு இணை எழுத்து எதுமா? வல்லின எழுத்துக்கள். சரியா? அடுத்து பாரு, தமிழ் எழுத்துக்களிலேயே இணை எழுத்து இல்லாத எழுத்து எது? ஆயுத எழுத்து. இது எல்லாமே நம்ம இன்றைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்லயே நம்ம கொடுத்துட்டோம். இதான் வினா எப்படி கேட்பாங்கிறதுக்கு தான். இப்ப இப்படிதான் உங்களுக்கு கேட்கணும்னு கிடையாது. இப்ப இப்படி கூட கேட்பாங்க. பாருங்க, இணை எழுத்து இல்லாத எழுத்து அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இணை எழுத்து இல்லாத எழுத்துன்னு சொல்லிட்டு இக்கு, இத்து, இக்கு, இப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எதை நம்ம சூஸ் பண்ணணும்? அக்கனாவை நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? அவ்வளவுதான். இப்படியும் கேட்பாங்க, உங்களுக்கு இப்படியும் கேட்டிருப்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்திற்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அல்லது தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்தின் இணை எழுத்துன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம இல்லைங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். எப்படி கேட்டாலும் நீங்க தெளிவா இருக்கணும். அடுத்து பாருங்க, அளப்படையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் இணை எழுத்தாக வரும்னு சொல்லியிருந்தோம். இப்ப ஆவோட இணை எழுத்து ஆ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப ஆவண்ணாவோட இணை எழுத்து ஆ அப்படின்னு வருது. இப்ப பாருங்க, படா அப்படின்னு வருது. அப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு அளப்படை, செய்யுளிசை அளப்படை இல்லையா? அப்ப இங்க இதோட ஓசைன்னா ஆ வந்துருக்கா? அப்ப நெடிலை தொடர்ந்து குறில் அளப்பெடுத்திருக்குது, தொடர்ந்து வந்திருக்கு, அதோட இணை எழுத்து வந்திருக்குது. அப்ப நம்ம அதிகமா நம்ம பாக்குறது வந்து குறில் எழுத்தை தொடர்ந்துதான் நெடில் எழுத்து வரும். இப்ப இங்க வந்திருக்கு, என்ன வந்திருக்குது? நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குறில் எழுத்து ஆவோடைய இணை எழுத்து என்ன? அது வந்துள்ளது. அதுதான் அளப்படையில் மட்டுமே, எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அளப்படையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து தொடர்ந்து சேர்ந்து வரும். ஓதல், ஓதல், நெடில் அதன் இணை எழுத்து குறில். சரியா? அடுத்து பாருங்க, மெய்யெழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்கள் இதான இப்ப நம்ம காமிச்சோம் இல்லையா? இதுதான். இப்ப மெய்யெழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. இப்ப உயிர் எழுத்துக்கள்ல பார்த்தோம். இப்ப நீங்க சொன்னோம் இல்லையா, சொற்கள் மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து அதன் இனமாக வல்லின எழுத்துக்கள் வரும்னு. மெல்லினம் எதுன்னு சொன்னோம்? மெல்லினம் அதாவது கசர. இப்ப ஆவுக்கு ஆ சொல்லியாச்சு, ஈக்கு ஈ சொல்லியாச்சு.
அப்போ இது வந்து உயிரெழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள்ல எது எதெல்லாம் அப்படின்னாக்க கசட தபர சொல்லுங்க. இப்ப பாருங்க, இப்படிதான் போயிருக்கும். பாருங்க, காவுக்கு நீங்க அடுத்தடுத்த எழுத்துக்களை நீங்க ஞாபகம், நீங்க வந்து வல்லினோ மெல்லினோன்னா கூட மறந்துடுவீங்க. இதை நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா க ஞ ச ஞ த இப்படிதானே எழுதுறோம். இதெல்லாம் அடுத்த எழுத்துக்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காவுக்கு இணை எழுத்து ஞ, சாவுக்கு இணை எழுத்து ஞ, தாவுக்கு இணை எழுத்து ந, இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இதே மெய் எழுத்துனா இப்படி வரும். அவ்வளவுதான். இக்கு இட்டு இந்த இட்டுன்னு வரும். அவ்வளவுதான் இந்த இணை எழுத்துக்கள். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.